தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது, சாரி 1 week தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியோ பக்கத்துல போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. இதுல சிரிப்பு பெருமை வேற. கன்சீவா இருக்காங்க. குழந்தை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நிற்குதோ, ரொம்ப நாள் கழிச்சு நிற்குதோன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று தப்பாக ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விஜயை கழுவி ஊற்றுறதுக்குன்னே 4 பேர் கிளம்பியிருப்பாங்க. நமக்கு முக்கியம் நம்மளோட குழந்தை, நம்ம ஹெல்த், அதுதான். அதை விட்டுட்டு ஓடி போய் விஜயை பார்க்கறதுனா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அவருனா வேறு ஏதாச்சும் கிரகத்துலேருந்து வந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. இருக்கலாம், நீங்கள் ஒரு தொண்டர்கள் அவர் மேலே பாசமாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அதை விட பெருசு விஜய் கிடையாது, உங்களோட ஹெல்த்து தான். ஸோ எந்த தலைவராக இருந்தாலும் சரி, எல்லா தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அப்புறம் தான் மற்றது அப்படின்னு யோசிங்க. அவங்க தான் எல்லாமே யோசிக்காதீங்க. இப்போ நாளைக்கு குழந்தை போயிடுச்சு, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து விஜய் வந்து பதில் சொல்வாரா? உங்கள் ஹஸ்பண்டால் ஏற்றுக்க முடியுமா? எவ்வளோ சண்டை நடக்கும், எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா மற்றதுக்கெலாம் போகலாம். நீங்கள் நல்லா இருந்து போனீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க போதில்லை. கன்சீவாக இருந்து ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை நின்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் முக்கியமே தவிர விஜய் முக்கியம் கிடையாது. விஜய் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அவர் ஆட்சிக்கு வந்துட்டால் இன்னும் அவரை ஈஸியாக பார்க்கலாம். எல்லாரும் நிறைய இடத்துக்கு வருவாங்க, நிறைய பார்க்கலாம். அது விட்டுட்டு குழந்தை இருக்கிறது தெரியாமல் ஓடி போய் பார்க்குறது, அதெல்லாம் டூ மச்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த குழந்தை நிற்காம எத்தனை பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் தெரிஞ்சுக்கோங்க.